My name is Dr. Pooja and I am from Nanganallur. I'm a dentist actually. டென்டிஸ்ட் Okay, so I work in a corporate private hospital. இவ்வளவு வருஷமா ஒரு டென்டிஸ்ட் ஒர்க் பண்றீங்க? Actually, எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா ஒரு 4 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. I have done only my UG. ஓகே. I completed my UG in 2019. So immediate COVID அதெல்லாம் இது பண்ணால, but I was still working in a healthcare professionalனால I had to work. So I have a 2-year-old daughter. So அதுக்கு மட்டும் I took a small break. ஒரு 2 years break எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா 1.5 வயசு ஆனதுலேருந்து ஸ்டார்டட் ஒர்க்கிங். எதனால டென்டிஸ்ட்ல உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா நான் தான் என் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டாக்டர். ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேஷனா இருந்துச்சு. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அண்ட் எனக்கும் அந்த சயின்ஸ்ல அதெல்லாம் கொஞ்சம் நிறையவே ஈடுபாடு இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு பர்ஸ்யூ. இட் வாஸ் வெரி ஹார்ட். இட் வாஸ் நாட் அ ஈஸி ஜர்னி. கண்டிப்பா இட்ஸ் வெரி ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் தான். டென்டிஸ்ட் தான் உங்களோட பேஷனா இல்ல சான்ஸ் கிடைச்சதால டென்டிஸ்ட் இருக்கு? ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடியாவே இல்லை டென்டிஸ்ட்ரி பத்தி. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிகம் அ டாக்டர். தட் வாஸ் மை ஃபுல் டேர்ம் கோல். ஸோ எம்பிபிஎஸ்ன்னு பார்த்தா ரொம்ப அந்த ப்ரெஷராக இருக்கும்னு. ஸோ வி தாட் டென்டிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஐ தாட் வை நாட் வில் ஸ்டடி டென்டிஸ்ட்ரி. ஸோ டென்டிஸ்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி லெவல் சேலரி என்ன எதிர்பார்க்கலாம் சென்னை மாதிரி சிட்டில? அண்ட் ஆவரேஜ் சேலரி என்ன எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டென்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி குட். த ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தா இட்ஸ் வெரி வெரி லோ. இட்ஸ் லைக் அரௌண்ட் ஒரு 7,000 5,000 இப்போ நிறைய பேருக்கு தெரியும். அதான் ஆக்சுவலா ரியாலிட்டி. 7,000 5,000 ஸ்டார்டிங் சேலரி அவ்வளோதான் வரும் ஸ்டார்டிங் சேலரி. பிகாஸ் நானுமே வெளில வரும்போது ஒரு பெரிய ஆம்பிஷனோட அந்த மாதிரி தான் இது பண்ணோம். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் ஐ வுடன்ட் சஜஸ்ட் திஸ். ஏதாவது அதான் ஒரு ஆக்சுவலா ஒரு பேக்கப் இருக்கணும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியில யாராவது ஒரு சீனியர் டென்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்க, கைட் பண்றதுக்கு நல்ல பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனா ஸ்டார்ட் பண்றதுக்கு இட் வில் பி ஈஸி. இல்லாட்டி யூஜி படிக்கிறதே பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் யூஜிக்கே. ஸோ பிஜிக்கு பண்ணும்போது இட் வில் பி மோர். ஸோ யூஜி பண்ணி பிஜி பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்கு. அது தவிர வெளிநாட்டுல உங்களுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்கு. ஓவரால் பிடிஎஸ் 5 இயர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? மேபி அரௌண்ட் 50 lakhs. 50 lakhs 50 Yes. 50 lakhs. which college are you? ராமச்சந்திரா. ராமச்சந்திரா டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்தியா. சீட் கிடைச்சது. ஐ ஸ்கோர்ட் a good score in 12th. ஸோ அதான் அப்பா அம்மாவும் சரி பரவாயில்ல நம்ம இது பண்ணலான்னு. பட் ஆக்சுவலா வெளியில பாத்தீங்கன்னா தட்ஸ் நாட் தி ரியாலிட்டி. பிடிஎஸ் பே அண்டர் பே நினைக்கீங்களா? கண்டிப்பா அண்டர் பே. பிகாஸ் எதனால அண்டர் பே நினைக்கிறீங்க? why அண்டர் பே? இப்ப டாக்டர்ஸ்க்கு நம்ம ஊர்ல அந்த அளவு ஸ்கோப் இல்ல. பிகாஸ் யூஜியா இருக்கட்டும் பிஜியா இருக்கட்டும் மெனி டாக்டர்ஸ் ஆர் ரியலி சஃபரிங் தான். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கிறவங்க இந்த கரியர்ல உங்களுக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இட் வில் டேக் அ லாங். எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்களுக்கு கிடைக்கிற அதே சேம் ரெகக்னேஷன் பிடிஎஸ் டாக்டர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்துல இந்த கூகுள் அதெல்லாம் நிறைய வந்துட்டதுனால பேஷண்ட்ஸோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் தான். ஸோ இப்போ தனியா கிளினிக் மை லாங் டேர்ம் கோல் இஸ் டு செட் அப் அ பிரைவேட் கிளினிக். ஸோ அதை வச்சு ஐ வாண்ட் டு க்ரோ அப் இன் மை கரியர். ஸோ ஒரு சரியா ஒரு கிளினிக் ஒன்று இஃப் யூ ஆர் ஃபினான்ஷியலி கொஞ்சம் இஃப் யூ ஆர் வெல் வர்ஸ் தென் இஃப் யூ போல்டா இஃப் யூ ஸ்டார்ட் அப் அ கிளினிக் தென் யூ கேன் see a good revenue but it will take time. Okay. It depends on your skills. ஓகே மேம், காட் இட். இப்போ டென்டிஸ்ட்ல கரியர் ஸ்டார்ட் பண்ணிக்கக்கூடிய உங்களோட அட்வைஸ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ஹார்டன் ஆகாதீங்க. யாரா இருந்தாலும் நம்ம ஏன் இந்த கோர்ஸ் படிச்சோம் இதனால என்ன பலன்னு தயவு செஞ்சு டிஸ்ஹார்டன் ஆகாதீங்க. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே யூஆர் கோனா பி அ டாக்டர். ஸோ யூ ஆர் அ டாக்டர். ஸோ வெளியில போல்டா என்ன இருந்தாலும் இஃப் யூ கேன் இப்போ நீட்லாம் இருக்கு. ஸோ எம்டிஎஸ்லாம் முடிச்சுட்டு இஃப் யூ கெட் அ சீட் யூ கேன் டெஃபினெட்லி டூ யுவர் எம்டிஎஸ் அண்ட் யூ கேன் க்ரோ ஹையர் அண்ட் செட் அப் அ கிளினிக் ஆர் look for job opportunities abroad. So that is the very good option. How are you happy with your job and salary? Actually, I'm very much happy with my job because இப்போ since I have a small kid, I'm working only for part time and எனக்கு இருக்கிற work environment எல்லாமே it's very very good. But not everyone will have the same kind of in a corporate culture. So corporate culture la I am happy. Any regret? I have no regrets. Thank you ma'am, thanks for your time. உங்களோட ஸ்டோரி நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நான் நம்புறேன். Thank you ma'am, thank you so much. Thank you.